தில்லை என்பதும். தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள், புதிய புதிய விஷயங்களை, பழைய மரபுகளை, பண்டைய காலத்தில் மக்கள் எப்படி சுகமாக வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பது பற்றிய ஒரு நிறைந்த தகவலோடு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்படியாக இந்த வீடியோ அமையும். நேயர்களே, இந்த வீடியோ பார்ப்பவர்கள் நம்முடைய தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பெல்லை நீங்கள் அதை அமைக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நேயர்களே, மீண்டும் உங்களை அடுத்த இதில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமிழ் வேள்வி மல்க. வீடுகளில் நாம் உத்தியோகத்துக்கோ தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா ஏதோ ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம சிந்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு குறித்து ஒரு திட்டம் போடுறோம். அப்போ ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்காக திட்டம் போட்டு காலையில் எழுச்சி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு அப்படி திட்டம் போடும் பொழுது நாம் ஒரு எண்ணத்தை எண்ணுகின்ற பொழுது அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல மங்களகரமான ஒளிகள், மங்களகரமான நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது. அப்போ நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே திட்டமிட்டு செய்கிறோம், ஆனால் நல்லது நடக்கலை என்றால் அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போய் அங்கே போய் சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோயிலில் யாராவது 2 பேர் காரசாரமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா, நீ பாருப்பா வேலையை பார் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறான்னா அது நமக்கு தடைன்னு அர்த்தம். இல்லை நாம் ஒரு சிந்தனை சிந்திச்சுட்டு இருக்கோம், எண்ணங்கள் எண்ணிக்கிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து சண்டை போட்டு ஓங்கி பேசிக்கிட்டு கடந்து இறைச்சலாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணம், அந்த பிரார்த்தனை நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நாம் எடுத்துக்கலாம். இப்படி நம்மளுடைய வீடுகளில் ஒரு நல்ல நிகழ்வுகளை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம், புருஷன் பொண்டாட்டி எல்லாம் உட்காந்துருக்கோம். அந்த நேரம் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்தால் என்ன ஆகும்? அது நடக்கிறதுக்கு நாளாகும். அதே நேரம் நாம் ஒரு விஷயத்தை பற்றி வீட்லேயோ கோயில்லையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வீட்டில் நம்ம குடும்பத்தில் உட்காந்து முன்னேறுவதற்கு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திட்டம் போடுறோம். அந்த நேரம் பார்த்து யாராவது வந்து ஒரு பழங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காரியம் உடனே நடக்குதுன்னு அர்த்தம். அது வெற்றினே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதே போல் நாம் ஏதாவது ஒரு பக்தி பூர்வமாக சிந்திச்சுட்டு சந்தோஷம் மகிழ்ச்சிகரமாக அதை செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது யாராவது கொண்டு வந்து வாசலில் வந்து பூ வந்து விற்கிறாங்க, அம்மா பூ வாங்கிக்கிங்க அப்படின்னு சத்தம் கேட்டால் நான் உடனே போய் அந்த பூவை வாங்கணும். இல்லை என்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ போய் பூவை வாங்கணும். இதெல்லாம் பிரபஞ்சம், இயற்கை நீங்கள் நடத்துகின்ற எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் வெற்றியை தர தயாராக இருக்குது. நீங்கள் இந்த உலகம் உங்களை சுற்றிலும், உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் எது நடக்காது என்பதை பற்றிய சிகிச்சைகள், நிமித்தங்கள், புரியுதுங்களா? இதுக்கு பேர் நிமித்தம்னு வேறு, சகுனம் என்பது வேறு. அது வெளியில் போகும்போது பார்க்கறது. அப்போ சிகிச்சைகள் பிரபஞ்சம் கொடுக்குது, இது நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் வந்து இதே மாதிரி ஒரு பக்தி பூர்வமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம். ஆமாம், சில வீடுகளுக்குள்ள நாம் யாரையாவது பார்க்க போகலான்னு நினைக்கிறோம். அப்போ போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, நாய் கத்துது அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஜோசியராக இருக்கிறவங்க, வாஸ்து பார்க்குறவங்க போகும்போது நாய் கத்துதுன்னா அந்த வீட்டில் ராகுவினுடைய பிரச்சனை இருக்குது, யாருக்கோ உடல்நல குறைபாடுகள், மனம் சமான கண்டங்கள் வரப்போகுது என்பதெல்லாம் நாங்கள் சொல்கிறது வழக்கம். அதே போல்
நம்ம வீட்டில் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், பள்ளி ஒலிக்குது, பள்ளி சகுனம் கொடுக்குது அப்படின்னா அது நல்லதை தருது. பள்ளின்னா எப்படி நிறைய பள்ளி இருக்குல்ல சாமி அப்படின்னா, காட்டு பள்ளி வேற இருக்கு, வீட்டு பள்ளி இருக்கு. முதுகில் கண்ணங்கரைன்னு இருக்கிற பள்ளி நெகட்டிவ், மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பள்ளி, அந்த பள்ளிகள் தான் சாத்வீகமான குணங்களை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி பள்ளியெலாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சாமி போட்டோ பின்னால் தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு தெரியல. அப்போ உடனே என்ன சொல்லுவோம், பள்ளியாக இருக்குது சாமி, சாமி ரூம்குள்ளே பள்ளியாக இருக்குமோ. அப்புறம் இந்த பெஸ்ட் கண்ட்ரோலை வாங்கி கரையான்லாம் அடிக்கிறதெல்லாம் அடிக்கிறோம், இப்போல்லாம் அடிக்கிறோம், நிறைய பள்ளிகள் எல்லாத்தையும் கொள்கிறோம். அப்படியே இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் பூஜை அறைகள் தெய்வீகமான நல்ல மங்களகரமான தூபங்களையும் தீபங்களையும் மந்திரங்களையும் அப்படி சொல்லும் பொழுது, இந்த பூ பழங்கள் நெய்வேத்தியம் வீட்டில் தயார் பண்ணும் பொழுது ஒரு வசியம் உண்டாகி, எவ்வளவு மருந்துகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தெய்வங்கள் மாறி வீட்டுக்குள்ள வந்து இந்த பள்ளிகள் சுவாமி படத்துக்கு பின்னால் இருக்கும். பள்ளி எங்கே ஒழிச்சா நல்லது அப்படின்னு கூட ஒரு சகுனம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ வடக்கு திசை, வடகிழக்கு திசை, பூஜை அறை, அறுப்படி, இந்த மாதிரி இடங்கள்லாம் பள்ளி சகுனம் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கு. பள்ளி சகுனத்துக்கும் அவ்வளோ ஒரு மங்களகரமான காரியங்கள் இருக்கு. நிறைய கோயில்களுக்கு போவோம், ஆனால் மாற்றங்களே இருக்காது. இறைவன்கிட்ட போய் கோரிக்கை வைப்போம், அப்போ கோரிக்கை வச்சா வெற்றி அடையும். ஆனால் நம்மை சுற்றியில் நடக்கக்கூடிய சூழல்களுக்கு தக்கபடி நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு நிறைய துன்பங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம இருக்க போகும்போது அந்த நேரத்தில் உள்ள அறிகுறிகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். பொதுவாக நீங்கள் ஒரு காரியத்தை பற்றி திங்க் பண்ணுறீங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு காரியம் பேசுகிறீங்க, அந்த நேரம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமையல் கட்டில் பாத்திரம் கழுவுனாங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகலான்னு போகும்போது பட்டாம்பூச்சி எதிர்த்து வந்தால் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு திங்க் பண்ணிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போகலாங்கும் போது அந்த நேரம் ஆகாயத்தில் கருடன் சுற்றுது அப்படின்னா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகிறீங்க, ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, ஒருத்தர் உதவி கேட்டு எதிர்பார்த்து போகிறீங்க, அந்த நேரம் பொறுத்தளவில் ஒரு தாயும் பிள்ளையும் சேர்ந்து வந்தால், பசுவும் கன்றும் சேர்ந்து எதிர்த்து வந்தால் அது நன்மையை தரும். அந்த நேரம் ஒரு பூ வித்துக்கிட்டு வர்றவங்க பூவை கூடையில் வச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா அதுவும் நன்மையை தருது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்குறோம். விறகு கிட்ட சுமந்துக்கிட்டு ஒருத்தர் வந்தால் சரி வரல, புரியுதுங்களா? அதே விறகு கட்டோடு வர்றது, அதற்கப்புறம் இன்னைக்கு நாம் சொல்ல முடியாது, மங்களகரமாக இல்லாதவர்கள் சொல்ல முடியாது, அவங்களையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் வீடுகளில் பொறுத்தளவில் நம்ம வீடுகள்லையும் சுத்தமாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும். யாராவது ஒரு பொருளை நமக்கு ஒருத்தர் தானம் கொடுத்தாலோ அப்படின்னா, இப்போ கோயிலில் உட்காந்துருக்கோம், சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், அந்த நேரம் ஒருத்தர் பிரசாதத்தை கொடுக்குறாரு, அது நல்லது நடக்கும் நாங்கள் அப்படின்பாரு. நாம் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ செல்ஃபோனும் டிவி யூடியூபோ இவையில் தான் நமக்கு கம்யூனிகேஷன் ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு செல்ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே நம்மையும் அறியாமல் ஒரு முருகன் படம் வருது, ஒரு வராகியம்மன் படம் வருது. நம்ம ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம், பிரச்சனையில் இருப்போம், திடீர்னு இப்படி செல்லை எடுப்போம், ஓப்பன் பண்ண உடனே ஒரு படம் வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கு இந்த சுவாமி உங்களை கூப்பிடுறாருன்னு அர்த்தம்.